வீரனே, என்ன சொல்கிறாய்? பாண்டவர்கள் இறந்து விட்டார்களா? என் பிரியத்திற்குரிய அர்ஜுனன் மாண்டு விட்டானா? வீரத்திலும் மாண்பிலும் சிறந்த பாண்டவர்களுக்கு மரணமா? ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை! அத்தினாபுர காவலர்களான அனைவரையும் இழந்து தவிக்கிறேனே. பாண்டவிற்கும் துருமரணம், வாரிசு பஞ்சபாண்டவர்களுக்கும் துருமரணமா? ஈசனே, அண்ணி, ஏன் இவ்வளவு பதற்றமாக வருகிறீர்கள்? அங்கே யாகம் தொடங்கிவிட்டது. அது தெரிந்த விஷயமாயிற்றே. சாந்தமான சௌத்ராமணி யாகம் அண்ணனின் வேண்டுகோளின்படி இப்போது உக்கிரமான ரௌத்ராக்னி யாகமாக மாறியுள்ளது. இது தீயின் நடுவில் ஒற்றை காலில் நின்று கடுமையான மந்திரங்களை உச்சரித்து செய்யும் யாகமாகும். என்ன சொன்னீர்கள்? தீயின் நடுவிலா? என்ன என்ன சொல்கிறீர்கள்? வணங்குகிறேன் சுவாமி. துருபதா, நீ அக்னி குண்டத்தில் இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன் சிந்தனை முழுவதும் உன் லட்சியத்திலேயே குவிந்திருக்க வேண்டும். உத்தரவு சுவாமி. துருபதா, இதை உபயாதர் கையில் கொடுத்து யாகத்தை துவக்கச் சொல்.
நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் உயிரையே பணயமாக வைக்கும் இந்த கொடுமையான யாகம் தேவைதானா? ஓம் நம சிவாய. அரசே, நீங்கள் இறங்கும் அதே அக்னி குண்டத்தில் நானும் இறங்கி என் உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன். நீங்கள் இல்லாத இவ்வுலகில் எனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். மன்னா, என்னை விட்டு விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். மன்னா, மன்னா, இந்த யாகத்தின் மூலம் நீங்கள் மரணத்தை தழுவி எதிரியை பழிவாங்கத்தான் வேண்டுமா? நான் சொல்வதை செவிமடுத்து கேளுங்கள். நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எதற்காக இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? அது இல்லை மாமா. தயவு செய்து நான் சொல்ல இளவரசே வணக்கம். நீங்கள் போட்ட திட்டம் வெற்றியடைந்து விட்டது. குந்தி தேவியும் பாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் எரிந்து சாம்பலாகி விட்டார்கள். ஆஹா, ஆஹா. இந்த செய்தியை கேட்பதற்காகத்தானே நான் எத்தனை நாள் தவம் இருந்தேன். ஒட்டுமொத்தமாக ஒழிந்தார்கள் எதிரிகள். ஒற்றனே, நீ சொல்வது உண்மைதானா? நானே குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களின் சடலங்களை நேரடியாக கண்டுவிட்டுத்தான் வருகிறேன். சபாஷ்! அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். உனது எடைக்கு நிகராக பொற்காசுகளை தருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கிறாய்? புரோசேனனுக்கு கொடுத்த பரிசை எனக்கும் கொடுத்து விட வேண்டாம். என்ன சொல்கிறாய்? அதாவது உயிரோடு விட்டு விடுங்கள் என்கிறான். அப்படித்தானே? பலே, நீ கெட்டிக்காரன் தான். அதிலும் பொன்னுக்கும் பொருளுக்கும் மயங்காத உண்மையான விசுவாசி. அஞ்சாதே, உன் உயிருக்கு ஒரு கேடும் நேராது. மிக்க நன்றி. ஆமாம், புரோசேனன் கதை என்னவாயிற்று? அவன் தானாகவே தீயில் சிக்கி மாண்டு விட்டான். அருமையான காரியம் நடந்தேறியுள்ளது. இப்பொழுது பாண்டவர்களின் கொலைக்கு சாட்சியே இல்லை. இல்லையா? ஐயோ, உன்னை தவிர என்னை நம்புங்கள். என் உயிரே போனாலும் நடந்த உண்மையை வெளியில் சொல்ல மாட்டேன். அஞ்சி விட்டாயா? கவலை கொள்ளாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உன் நாக்கு எனக்கு அடிமையாக இருக்கும் வரை. இப்பொழுது நீ போகலாம். நண்பா, உன் சிரிப்பில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தாண்டவம் ஆடுகிறதே. அப்படி என்னதான் நடந்தது? அறிந்தால் நானும் மகிழ்வேன் அல்லவா? வா கர்ணா, வா. சரியான தருணத்தில் தான் வந்திருக்கிறாய். சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய் தான் இருக்கிறேன். காரணம் என்னவென்று தெரியுமா? நமது ஜென்ம சத்துருக்களான பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்து பொசுங்கி விட்டார்கள். கர்ணா, ஏன் உனது முகம் வாடி இருக்கிறது? எனது மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாதா? என்ன கேள்வி இது? ஒரு தேரோட்டியின் மகனை உன் நிலைக்கு உயர்த்திய உன்னதமான நண்பன் நீ. அத்தினாபுரத்தை நீ ஒருவன் மட்டுமே ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் கர்ணன் நான். ஆனால் ஆனால் என்ன ஆனால்? அர்ஜுனன் ஒரு மாவீரன். அப்படிப்பட்ட வீரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்ப மரணம் நிகழ்ந்து விட்டதே என்றுதான் என் மனம் வேதனைப்படுகிறது.
விரைவில் வாரணாவதத்திலிருந்து பாண்டவர்களின் மரணச் செய்தி வரும். அப்பொழுது ஏதும் அறியாதவர்களைப் போல் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது திட்டம் முழுமை பெறும். இல்லையா மாமா? ஆமாம். சரியாக சொன்னாய் துச்சாதனா. மாமா, வேண்டுமென்றால் நாமும் மக்களுடன் சேர்ந்து துக்கத்தில் இருப்பது போல் கதறி அழுது விடலாமா? காரியம் கெட்டது போ. மருமகனே, அப்படி ஏதேனும் செய்து நீயே காட்டிக் கொடுத்து விடாதே. திருதராஷ்டர்! 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 நமது மன்னர் திருதராஷ்டிரர் இவ்வளவு பெரிய பேராசைக்காரராக இருப்பார் என்று நாம் சற்று கூட எதிர்பார்க்கவில்லை. மன்னர் திருதராஷ்டிரர் தந்திரம் செய்தே நாட்டை காப்பாற்றியவராயிற்று. தன் உடன் பிறந்த சகோதரரை காட்டிற்கு அனுப்பினார். காட்டிலே இருந்த பாண்டவ புத்திரர்கள் மீண்டும் நாட்டிற்கே திரும்பினார்கள். அவர்களையும் இப்போது யமலோகத்திற்கே அனுப்பிவிட்டாரே. யுதிஷ்டருக்கு பட்டம் சூட்டுவதாக மன்னர் அறிவித்த போதே நான் சந்தேகப்பட்டேன். இப்பொழுது அது சரியாகத்தான் இருக்கிறது. திருதராஷ்டர்! 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 மாமா, இந்த கேடுகட்ட மக்கள் மன்னரை வாய்க்கு வந்தபடி தூற்றுகின்றனர். இதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? இவர்களை துரியோதனா, அதை விட்டால் இப்போது வேறு வழி இல்லை. மக்கள் கலகம் செய்யும் நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆத்திரம் அடங்கும் வரை அமைதி காப்பதே நல்லது. திருதராஷ்டர்! 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 கட்டியக்காரா, இந்த கேடுகட்ட மன்னனை துதிபாட மறந்து விட்டாய் போல இருக்கிறது. அப்படித்தானே? மன்னியுங்கள் அரசே. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ போதும் நிறுத்து, போதும் நிறுத்து. மக்களே, நீங்கள் என் மீது ஆவேசமாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மக்களே, என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்களும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொல்லுங்கள். தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த திருதராஷ்டிரர் தம்பி மனைவியையும் அவன் மக்களையும் கொன்ற கொலைகாரனா? நான் கொலைகாரனா? அத்தினாபுர சக்கரவர்த்தியின் மீது குற்றம் சுமத்த உங்களுக்கு எப்படி துணிவு வந்தது? பிதாமகரே, உங்கள் வீரத்தை பற்றி இந்த உலகத்திற்கே தெரியும். இருந்தாலும் வீரத்தை விட உண்மையின் வலிமைதான் பெரியது என்று தாங்கள் அறியாததா? சுற்றி வளைத்து பேச வேண்டாம், நேரடியாக விஷயத்திற்கு வரவும். மன்னர் திருதராஷ்டிரர் சதி செய்து விட்டார். பாண்டவர்கள் தங்க அழகான ஒரு அரக்கு மாளிகை கட்டி அதிலே தங்க வைத்து விட்டார். அதனால் பாண்டவர்கள் மரணத்திற்கு மன்னர் திருதராஷ்டிரரே காரணம். மன்னர் தான் அரக்கு மாளிகை கட்ட உத்தரவிட்டார் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அந்த சதியிலே மன்னருக்கும் பங்கு உண்டு என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? அப்படி சாட்சி இருந்தால் சபையிலே கொண்டு வந்து நிறுத்து. இன்னொரு வார்த்தை அரசருக்கு எதிராக யாராவது பேசினால் இதே இடத்தில் அவர்களுடைய தலை உருளும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களில் யாராவது மன்னர் தான் இந்த சதியை செய்தார் என்று நிரூபிக்க முடியுமா? மன்னர் தான் பாண்டவர்களை கொன்றார் என்று நீ பார்த்தாயா? நீ பார்த்தாயா? நீ பார்த்தாயா? உங்கள் அனைவரையும் இறுதியாக எச்சரிக்கிறேன். இனி ஒரு முறை அத்தினாபுர சக்கரவர்த்தியின் மீது யாராவது குற்றம் சுமத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் நாவை துண்டித்து விடுவேன். எச்சரிக்கை. பிதாமகரே, அவர்கள் நம் மக்கள், நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர்கள், நமது விசுவாசிகள். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார்கள். அவர்கள் மீது இத்தனை கடும் கோபத்தை காட்டுவது நல்லதல்ல. எப்படியோ தவறு நேர்ந்து விட்டது. அதற்கு நான் தானே பொறுப்பு ஏற்க வேண்டும். பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பியது நான் தானே. நீங்கள் பழிப்பதும் அதற்குத்தானே. அதனால் நடந்த தவறுக்கு நான் வேண்டுமானால் அவையோரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தேசத்தின் சக்கரவர்த்தி தாங்கள் மன்னிப்பு கேட்பதா? நீங்கள் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பாண்டவர்களின் மரணத்திற்கு தாங்களே காரணமாக இருந்தாலும் அதுவும் இந்த நாட்டின் நன்மை கருதியை செய்ததாக கருத வேண்டும். சத்திரிய தர்மத்தின்படி சக்கரவர்த்தியை எதிர்த்து கேள்வி கேட்கும் உரிமை இங்கு யாருக்கும் கிடையாது. மீறினால் பீஷ்மரே, மக்கள் ஆற்றாமையால் பேசிவிட்டார்கள். நடந்தது நடந்துவிட்டது. இனி நடக்கப் போவதை கவனிப்போம். நீங்கள் சாந்தம் கொள்ளுங்கள். இறந்து போன பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்போதுதான் பாண்டவர்களின் ஆத்மா சாந்தி அடையும். நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. பிதாமகரே, நாம் உடனே வியாசர் பெருமானுக்கு இந்த தகவலை அனுப்ப வேண்டும். இது அரச குடும்பத்து பெருமரணம். அதனால் பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவியின் ஆத்மா சாந்தி அடைய இந்த ஈமக்கிரியையை அவர் நடத்துவதே பொருத்தமானது. அமைச்சரே, பிதாமகரே, உடனே வியாசர் பெருமானை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு. அவை கலைகிறது. அனைவரும் செல்லலாம். விதுரரும் நீங்களும் இல்லாமல் போயிருந்தால் இந்நேரம் நாங்கள் தீக்கு இரையாயிருப்போம். அரசியாரே, உங்களை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கனகா, உடனடியாக தோண்டிய சுரங்கத்தை மூடிவிடு. சுரங்கம் தோண்டியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது. அப்படியே செய்கிறேன் இளவரசே. இவன் பெயர் செம்படவன். இதோ தெரிகிறதே, இந்த ஆற்றை கடந்து செல்ல இவன்தான் உதவி செய்வான். வாருங்கள், வாருங்கள். ஏதுமின்றியே தொடங்குகின்றதே பார் இந்த பாரதம். யாதுமாகியே அடங்குகின்றதே பார் மகாபாரதம்.
குருவே, உங்கள் சிரிப்புக்கு என்ன பொருள்? இன்னும் சிறிது நேரத்தில் நீயே புரிந்து கொள்வாய். வைசம்பாயனா, நான் இப்பொழுது நிஷ்டையில் மூழ்க இருக்கிறேன். யார் வந்தாலும் என்ன காரணம் சொன்னாலும் சரி, என் நிஷ்டையை கலைக்க வேண்டாம். புரிகிறதா? பெருமானே, இப்பொழுது சொல். ஒரு துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அரசியார் குந்தி தேவியாரும் பாண்டவர்களும் மாண்டு விட்டார்கள். வாரணாவதத்தில் மாளிகை பற்றி எரிந்ததில் அவர்களும் சிக்கிக் கொண்டார்கள். இறந்தவர்களுக்கு ஈமக்கிரியை சடங்கு செய்ய அத்தினாபுரமே காத்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் வியாசர் பெருமானை அழைப்பதற்காக வந்தேன். வியாசர் பெருமான் தவத்தில் மூழ்கிவிட்டார். அவர் தவம் கலையும் வரை அவரை எழுப்ப வேண்டாம் என்பது அவருடைய உத்தரவு. அவர் தவம் கலையும் வரை நான் காத்திருக்கிறேன் சுவாமி. எத்தனை நாள் காத்திருப்பாய்? அவர் தவம் எப்போது கலையும் என்பதை அந்த இறைவனே அறிவான். பல மாதங்கள் ஆகலாம், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். பிதாமகர் பீஷ்மருக்கு நான் என்ன பதில் சொல்வது? இங்குள்ள நிலைமையை எடுத்துச் சொல். அவர் மகா ஞானி, புரிந்து கொள்வார். வியாசர் பெருமான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. இன்னும் சிறிது நேரத்தில் நீயே புரிந்து கொள்வாய். அண்ணா, தீயில் நின்று தகிக்கும் தங்களை காண நெஞ்சு துடிக்கிறது அண்ணா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். எங்களுக்கு துரோணரின் உயிரை விட உங்கள் உயிர்தான் அண்ணா முக்கியம். தயவு செய்து கைவிடுங்கள் அண்ணா. ஐயோ இறைவா, என் கணவர் தீயில் வேகும் இந்த கொடுமையை நான் காணத்தான் வேண்டுமா? என் உயிரை பறிகொடுத்தேனும் துரோணரை பழிவாங்குவேன் அண்ணா. அக்னியில் இருந்து வெளிவந்து விடுங்கள் அண்ணா. வேண்டாம் அண்ணா, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அரசருக்கு வணக்கம்.
வியாசர் பெருமான் எங்கே? வியாசர் பெருமான் கடும் தவத்தில் இருக்கிறார். அவரது தவத்தை கலைக்க அவரது சிஷ்யர் ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லாம் என்னால் வந்த விடை. பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பியது நான் தானே. அதனால் தானே இன்று என் தம்பியின் குடும்பத்தை இழந்து கொலைப்பழியை சுமந்து நிற்கின்றேன். திருதராஷ்டிரா, வியாசர் பெருமான் வராததால் பாண்டவர்களின் ஈமக்கிரியை நீதான் எடுத்து நடத்த வேண்டும். முடியாது, அது என்னால் முடியாது. என் மீது பாண்டவர்களை கொன்றதாக அவப்பெயர் இருக்கும்போது என்னால் எப்படி அவர்களின் ஈமக்கிரியையை நடத்த முடியும்? பெரியப்பா, வியாசர் பெருமானுக்கு அடுத்த மூத்தவர் நீங்கள்தான். நீங்களே நடத்தி விடுங்கள். அரசே, நான் பிரம்மச்சாரி, சந்ததிகளற்ற தனிமரம், பந்தவாசங்கள் என்று ஏதும் அறியாதவன். பாண்டவர்களும் குந்தியும் ஒரு குடும்பமாக கொத்தாக மடிந்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்துவது அத்தனை பொருத்தமாக இருக்காது. அப்படியானால் விதுரர் நடத்தலாம். இல்லை இல்லை, அது என்னால் முடியாது. ஏன் முடியாது? பாண்டவர்களுக்கு ஈமைக்கிரியை நடத்த என்னால் முடியாது. அதைத்தான் ஏன் முடியாது என்று கேட்கிறேன். வியாசர் பெருமான், பீஷ்மாச்சாரியார், அண்ணன் திருதராஷ்டிரர் என மூத்தவர்கள் இருக்கையில் நான் இந்த சடங்கை நடத்துவது முறையாக இருக்காது. இப்படி இரத்த சம்பந்தம் உள்ள அனைவரும் மறுத்தால் என்னதான் செய்வது? வியாசர் பெருமான் தவத்தை முடிக்கும் வரை காத்திருப்பது நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. அது முறையல்ல. வியாசர் எப்பொழுது தவத்தை முடிப்பார் என்று சொல்ல முடியாது. அதுவரை ஈமக்கிரியை நடத்தாமல் இருந்தால் பித்ரு சாபத்திற்கு நம் வம்சம் ஆளாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் துவாரகைக்கு தகவல் அனுப்புவோம். குந்தி தேவியின் அண்ணன் மகன் கிருஷ்ணன் இந்த விஷயத்தில் முடிவெடுப்பதே சிறந்ததாக இருக்கும். மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் பேச்சுக்கு மறுபேச்சு எழ வாய்ப்பில்லை. கிருஷ்ணர் வந்த பிறகு என்ன செய்யலாம் என்று முடிவு செய்வோம். அதுவும் சரிதான், அப்படியே செய்வோம். உடனே துவாரகைக்கு தகவல் அனுப்புவோம். கிருஷ்ணன் வரும் வரை அனைவரும் காத்திருப்போம். சரி, அப்படியே செய்யுங்கள்.
என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய்? இனியும் வாழ்ந்து என்ன பயன்? கண்களை மூடினார் நம் கணவர் கம்சன் துடிக்க துடிக்க இருந்ததுதான் ஞாபகம் வருகிறது. அதனால்தான் என்னை மாய்த்துக் கொள்ள நான் முடிவு செய்து விட்டேன். தற்கொலை செய்து கொள்வதுதான் நம் கணவனுக்கு நீ செய்யும் ஆத்ம சாந்தியா? நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த கிருஷ்ணனை நாம் வஞ்சம் தீர்க்க வேண்டாமா? சொல் பிராப்தி, சொல். வேறு என்ன செய்ய சொல்கிறாய்? நம் கணவர் மரணித்து காலங்கள் பல கடந்து விட்டது. நாம் இங்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் துயரை துடை தெரிய வேண்டிய தந்தையே அரசர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து தன் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். பிராப்தி, கொஞ்சம் பொறுமையாக இரு. நம் கணவனை வதம் செய்த அந்த கிருஷ்ணனின் உயிரை பறிக்காமல் நம் உடல் இந்த மண்ணில் சாயக்கூடாது. புரிகிறதா? மாமன்னர் ஜராசந்தன், 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 மாமன்னர் ஜராசந்தன். வாருங்கள். மாமன்னர் ஜராசந்தன், 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 மாமன்னர் ஜராசந்தன். மந்திரியாரே, இவனையும் சேர்த்து என்னால் சிறைப்பிடிக்கப்பட்டவர் எத்தனை பேர்? 86 மன்னா. இவனை சிறையில் தள்ளுங்கள். உத்தரவு மன்னா. இன்னும் 14 அரசர்களையும் சிறைப்பிடித்து விட்டால் இந்த ஜராசந்தனின் வாழ்நாள் லட்சியம் ஈடேறிவிடும். 100 அரசர்களையும் அந்த ருத்ரமூர்த்தி ஈசனுக்கு பலி கொடுத்து அகில உலகத்தையும் நான் ஆளப்போகிறேன். அதன் பிறகு இந்த பூலோகத்திற்கு இந்த ஜராசந்தனே சக்கரவர்த்தி. நானே கடவுள். மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன், மாமன்னர் ஜராசந்தன். என்ன மந்திரியாரே, எங்கே எனது புத்திரிகள்? என்னை வரவேற்க அவர்கள் வராதது ஏன்? அதாவது மன்னா,
புத்திரிகளே, உங்கள் தந்தை 86வது அரசனை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறான். என்னை வரவேற்க கூட நீங்கள் வரவில்லையே. எனது வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? தந்தையே, எதற்காக இப்படி வெற்றி பெருமையை பேசுகின்றீர்கள்? நான் பேசுவது வெற்றி பெருமையா? முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து மகுடம் சூட்டி ராஜ்ய பரிபாலனம் செய்து ஒன்றல்ல இரண்டல்ல 86 அரசர்களை சிறைபிடிப்பதென்பது சாதாரண செயலா? அதை சொல்வது வெற்றி பெருமையா? உங்கள் பெருமை உங்களுக்கு, எங்கள் கவலை எங்களுக்கு. பாராளப் போகும் சக்கரவர்த்தியின் செல்வங்கள் கண்ணீர் விடுவதா? உங்கள் துக்கம்தான் என்ன? நான் இப்போது அதை தீர்த்து வைக்கிறேன். கூறுங்கள். இன்று என்ன நாள் தெரியுமா? உங்கள் மருமகன், அதாவது எங்கள் கணவர் கம்சனை அந்த கிருஷ்ணன் துடி துடிக்க கொன்ற நாள். நீங்கள் எத்தனை அரசரை சிறைப்பிடித்து என்ன பயன்? எங்கள் கணவர் கம்சனை கொன்ற கிருஷ்ணனை உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஒரு சாதாரண இடையனை உங்களால் கொல்ல முடியவில்லையே. நாங்கள் நிதம் நிதம் வடிக்கும் கண்ணீரை வேடிக்கை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். பெற்ற மகள்களின் கணவரை கொன்றவனை உங்களால் பழி தீர்க்க முடியவில்லையே. நீங்கள் எப்படி உலகத்தின் சாம்ராட்டாக முடியும்? என் செல்ல புத்திரிகளே, என்னை புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? நான் நிம்மதியாக கண்ணுறங்கி எத்தனை காலங்களாயிற்று தெரியுமா? என்று கம்சன் கொல்லப்பட்டானோ அன்றிலிருந்து என் இதயம் தீயாக பற்றி எரிகிறது. என் மருமகன் கம்சனை கொண்ட அந்த கிருஷ்ணனை நான் விட்டு விடுவேனா? அவன் மரணம் என் கையில்தான். அப்படியானால் அந்த கிருஷ்ணனை எதற்காக இதுவரை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள்? அந்த கிருஷ்ணன் எனக்கு அஞ்சி காசி தேசத்தில் உள்ள சாந்திமணி முனிவரிடம் தஞ்சம் புகுந்துள்ளான். அந்த கோழை எப்படி இருந்தாலும் மதுரா தேசத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அப்போது அவன் கதையை நான் முடித்து விடுகிறேன். உங்கள் கண்ணீரையும் துடைத்து விடுகிறேன். என் மருமகன் கம்சன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அந்த கிருஷ்ணனின் தலையை கொய்து வந்து உங்கள் காலடியில் கிடத்துகிறேன்.